ஒரு வினாடியில் சடசடவென மணற்புயல் அவர்களை சூழ்ந்தது. சுழன்ற காற்றின் ஓசையும் கண்களை மறைக்கும் மணலும் சூழ சிங்கமும் மான்குட்டியும் நடுங்கிப் போனார்கள். உடனடியாக ஒட்டகம் தன் பெரிய உடலால் இரவின் இருள், தூரத்தில் மின்னும் பேராபத்தின் கண்கள். சிங்கம் கர்ஜித்து மானையும் ஒட்டகத்தையும் பாதுகாக்கிறது. அச்சத்தில் அவை இரண்டும் நிலவொளியில் ஒட்டி நிற்கின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? புயலுக்குப் பிறகு மான் பறந்த வெற்று மணல் திட்டுகள் வழியாக ஒரு பாதையை உருவாக்க அதன் குழம்புகள் தங்க மணலில் பதிந்தன. ஒட்டகம் பொருட்களை சுமந்து சென்றது. சிங்கம் அடிவானத்தை பார்த்தபடி அவர்கள் அருகில் பளிச்சென்ற சூரிய காலை ஒளியில் ஒரு பனைமரச்சோலையின் நடுவே நீல நீர் நிரம்பிய ஒளிர்வுமிக்க சோலை தெரிந்தது. அங்கே வண்ண பறவைகள் கீச்சிட மான், சிங்கம், ஒட்டகம் ஆகிய 3 நண்பர்களும் தாகத்துடன் பாலைவனச் சோலையில் மூவரும் ஓய்வெடுக்கிறார்கள். பழங்களையும் தண்ணீரையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒட்டகம் அமைதியாக படுத்திருக்கிறது. மான் தண்ணீர் குடிக்கிறது. சிங்கம் பெருமையுடன் பார்க்கிறது. சூரியன் மறையும் போது அது